نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوني أستجب لكم صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم أفضل الذكر لا إله إلا الله وأفضل الدعاء الحمد لله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தாலா காமிலான ஷேഖநாயகத்துடைய கரத்தை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர்களுடைய சுஹபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நமக்கு பிச்சையாக அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கீழே வச்சு கொட்டி தட்டினா ஃபுல்லாகிடும். கழுவும் இல்லைன்னா எறும்பு. அல்லாஹு தாலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹு தாலா நமக்கு காமையிலான ஷேഖநாயகத்துடைய தொடர்பை அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த ஷேഖநாயகம் அவர்கள் மூலியமாக அல்லாஹு தாலா நமக்கு அல்லாஹு தாலா அவனை பற்றிய ஒரு விளக்கத்தை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹு தாலாவை நாம் எங்கோ வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லாஹு தாலா அர்ஷில் இருக்கிறான் அல்லது அல்லாஹு தாலா வானத்தில் இருக்கிறான் என்று ஏதோ ஒரு எண்ணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாம் துவா செய்யும்போது கூட அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்கிறோம் என்ற ஒரு உணர்வு இல்லாமல் ஏனோ தானோ என்று துவா கேட்பவர்களாக இருந்தோம். அதே போல் அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் துவா கேட்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ் எங்கோ இருந்து நம்முடைய துவாவை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் கேட்கிறோம், நம்முடைய துவா அல்லாஹு தாலாவிடத்தில் போய் சேருகிறதா இல்லையா என்ற ஒரு விதமான தயக்கத்தோடு என்ன செய்து கொண்டிருந்தோம். துவா கேட்கக்கூடிய ஒரு வழிமுறை நமக்கு இருந்து கொண்டே இருந்தது. அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் அந்த அளவுக்கு தான் துவாவின் மூலம் அல்லாஹ்வோடு நாம் தொடர்பில் இருந்தோம். ஆனால் அல்லாஹு தாலா ஷேഖநாயகத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டினா, இதா சஅலக இபாதி அன்னி, நபியே இந்த மக்கள் எல்லாம் உங்களிடத்தில் வந்து கேட்டால், இதா சஅலக இபாதி அன்னி, நபியே உங்களிடத்தில் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்பார்கள் என்று சொன்னால், நான் எங்கே இருக்கிறேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்பார்கள் என்று சொன்னால், ஃபைன்னி கரீப், நிச்சயமாக நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று நபி இந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா அந்த திருமறையில் சொல்லி காட்டுகிறான். நண்பர்களே, அப்படி அல்லாஹ்வை நெருக்கமாக காட்டி கொடுத்து அல்லாஹ் எங்கோ இருக்கிறான் என்று விளங்கியிருந்த நம்மை அல்லாஹ் எங்கோ இல்லைப்பா, நம்ம கூட தான் இருக்கிறான், உன்னுடைய ஒவ்வொரு நாவுடைய அசைவையும் அல்லாஹு தாலா கண்காணித்து கொண்டிருக்கிறான், உன்னுடைய உள்ளத்துடைய தேட்டத்தை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், நீ கையை தூக்குவதற்கு முன்னால் உன்னுடைய தேவையை அறிந்தவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான், நீ வாயை திறந்து எனக்கு இந்த தேவை இருக்கிறது என்று கேட்கும்போது அடியான் தன்னை தேவையுடையவனாக எண்ணிக்கொண்டான் என்று அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். எங்கிருந்து சந்தோஷப்படுறான்? நம்ம கூட இருந்தே அல்லாஹு தாலா சந்தோஷப்படுறான். இந்த அடியான் என்கிட்ட கேட்டுட்டான், இந்த அடியான் தன்னுடைய தேவையை என்னிடத்தில் கேட்டுவிட்டான், இந்த அடியான் துவா கேட்பதே நான் தேவையுடையவன் என்பதாகவும் அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இவன் தன்னுடைய செயலால் நிரூபித்து காட்டுகிறான் என்று அல்லாஹு தாலா அதை பார்த்து சந்தோஷப்படுறான். எங்கிருந்து சந்தோஷப்படுறான்? நம்ம கூட இருந்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அன்பர்களே, நம்முடைய தேவை என்னென்று அல்லாஹ்வுக்கு தெரியும்.
இருந்தும் ஏன் அல்லாஹ் கேட்க சொல்றான்? சகாநாயகம் சொல்லி காட்டுவாங்க, வலிமார்களுடைய தன்மைகள் 2 தன்மை இருக்கு. அதுல ஒரு தன்மை சதா அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள், அதிகமாக குர்ஆன் ஓதுபவர்களாக இருப்பார்கள். இன்னொன்று அதிகமாக அல்லாஹ் தஆலாவிடம் துஆ செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். என்ன அதில் சொல்றாங்களோ மனசில் வச்சுக்கணும், கவனிக்கணும். கேட்பேன், அது என்ன சொன்னாங்கன்னு கேட்போம். நீ குறிப்பிடுறதுலாம் கிடையாதா? கையில் ஏதாவது டைரி வச்சு குறிப்பிடுறது என்ன பயன் சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. கடைசியில் இப்ராஹிம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் சொல்லணும். 2 செய்தி சொன்னாங்க. வலிமாறுதல் இடத்தில் அதிகமாக 2 காரியங்கள் இருக்குன்னு பைஜன் நாயகம் சொன்னாங்க. 2 காரியம் சொல்லுங்கள். அதிகமாக குர்ஆன் ஓதுவாங்க, அதிகமாக துஆ செய்வாங்க. இந்த 2 செய்திகள் இறைநேசர்களிடத்தில் அதிகமாக இருக்கும் சொல்லி ஃபைசநாயகம் சொன்னதாக சகாராக சொல்லி காட்டுவாங்க. அவர்கள் இறைநேசர்களாக ஆகுவதற்கு காரணமே இந்த 2 காரணம்தான். இந்த 2 செயல்கள் அவர்கள் அதிகமாக இருந்தது தான் அவர்கள் இறைநேசர்களாக ஆகுவதற்கு காரணமே. சதா அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தார்கள் துஆவின் மூலமாக. சதா அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தான் குர்ஆன் ஓதுவதின் மூலமாக. ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு அடியான் தன்னுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்பதை விட அல்லாஹ் தஆலாவுடைய கலாமை ஓதுவதை கொண்டு அவருக்கு நன்மையையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறான். அவர் எதை துஆவாக கேட்க வேண்டுமோ அதையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. அன்பர்களே, இப்ராஹிம் யாருமே ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆள் இங்கேப்பா இப்ராஹிம் அது சரி பாப்பா, அது சார் என்ன சொன்னாங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்கப்பா, பிள்ளைங்க சொல்லுங்க. இது ஒன்னே கேட்டேன், பிள்ளைங்க யாரும் சொல்லுங்கப்பா. ஒரு அடியான் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறான், ஒரு அடியான் துஆ. குர்ஆன் ஓதக்கூடிய அடியானுக்கு அல்லாஹ் தஆலா துஆ கேட்பவர் என்ன கேட்கிறாரோ அதை விட மேலானதை கொடுக்குறாங்க. அப்போ துஆவும் கேட்கணும், குர்ஆனும் ஓதணும். குர்ஆன் ஓதுறதுக்கு முக்கியத்துவமும் கொடுக்கும் ரொம்ப. ஏன் அப்படின்னா ரொம்ப பேர் துஆ கேட்குறாங்க, குர்ஆன் ஓதுது. துஆ ஏதோ தேவை வந்துச்சுன்னா 1/2 மணி கேட்குறான், அந்த அழுது. குர்ஆன் ஓதுற பழக்கத்தையே விட்டாங்க. அதனால அல்லாஹ் ஹதீஸ்ல வருது, துஆவும் மேலானது, குர்ஆனும் மேலானது. அந்த 2ல எது மேலானது? குர்ஆன் திலாவத், குர்ஆனுக்கும் மேலானது. நீ சொல்லு. அல்லாஹ் தஆலா இன்றைய இரவுல எல்லாம் நமக்கு 2யுமே அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக்கிட்டான். இந்த மகரிப்பு தொழுத பிறகு 3 தடவை யாசின் ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். இந்த இரவு ஆரம்பித்த உடனே நம்ம இடத்துல அல்லாஹ் தஆலா முதல்ல பேசிட்டான். முதல்ல அல்லாஹ் நம்மளை பார்த்து என்ன செஞ்சிட்டான்? யாசின் சூராவின் மூலமாக நம்ம இடத்துல அல்லாஹ் தஆலா முக்கால் ஜூஸ் அல்லாஹ் தஆலா நம்ம கிட்ட பேசிட்டான். அன்பர்களே, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் யாசின் ஓதணும், துஆ செய்தோம். இதை கொண்டு அல்லாஹ் முன்னாடி நம்ம இடத்துல பேசிட்டோம். மீதமுள்ள நேரம் முழுவதும் சகானாகம் நமக்கு சொல்லி காட்டினாங்க, சதா அல்லாஹ் தஆலாவிட துஆ செஞ்சுக்கிட்டே இருங்க. அதை கொண்ட நோக்கம் என்ன? நீங்க அல்லாஹ் தஆலாவிடத்துல பேசிக்கொண்டே இருங்கள். இந்த 2 செயல் நம்ம இடத்துல எப்போ நம்ம இந்த நாளில் நடைபெற்று விடுகிறதோ, இன்றைய நாள் என்பது ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். இன்றைய நாளில் ஒவ்வொரு நுட்பமான எல்லா காரியங்களும் பிரிக்கப்படுகிறது, பங்கு வைக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த இரவு இருக்கிறது. இன்றைய இரவில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ, எந்த செயலை கொண்டு நாம் இந்த இரவை நாம் ஹயாத் ஆக்குகிறோமோ, அதே போல நம்முடைய எல்லா காரியங்களும் பிரிக்கப்படும் என்று சகாநாயக ஒரு பயானில் சொல்லி காட்டினாங்க. அன்பர்களே, சகாநாயக சொல்லி காட்டினாங்க, இந்த பராத்துடைய இரவை நீங்கள் நன்மையான காரியங்களை கழியுங்க, செயலாலும் சொல்லாலும் நீங்கள் நன்மையான விஷயத்தில் கழியுங்கள். ஏனென்று சொன்னால் முதலும் கோணை முற்றிலும் கோணை என்று சொல்வார்கள். முதல்லையே ஒரு விஷயம் கோணை ஆக்கிடுச்சுன்னு சொன்னா
அது எப்போதும் நேரம் ஆகவே ஆகாது. அது முழுமையாக கோணலாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நாளில் அல்லாஹ் தான் நம்முடைய ரிசுக்கை பங்கு வைக்கிறான், நம்முடைய ஆயுளை பங்கு வைக்கிறான், நம்முடைய நற்காரியங்களை பங்கு வைக்கிறான். நம்முடைய விதியையே மாற்றக்கூடிய ஒரு செயலாக ஒரு இரவாக இந்த இரவு இருக்கு என்று சகாநாயகம் சொல்லி காட்டிவிட்டு, இந்த இரவில் நீங்கள் உங்களுடைய செயல்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், நன்மையான செயலாக நீங்க உங்களுடைய முதலை நேராக்குங்கள், உங்களுடைய முழு வாழ்க்கையும் நேராக இருக்கும் என்று சகாநாயகம் சொல்லி காட்டினாங்க. அன்பர்களே, அந்த அடிப்படையில் நமக்கு சொல்லி காட்டினாங்க, ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு காரியத்தை முன்னால் வைத்துக்கொண்டு அதை வைத்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் பேசிக்கிட்டே இருங்க. அந்த காரியத்தை வைத்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதை இப்படி செய்ய அல்லாஹ், இதை இப்படி செய்ய அல்லாஹ், இந்த காரியத்தை இப்படி முடிச்சு கூடிய அல்லாஹ், இந்த காரியத்தை இப்படி நிறைவேற்றி கூடிய அல்லாஹ் என்று ஒரு காரியத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு அதை நம்ம அப்படியே பல பிரிவா பிரித்து நம்ம அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த 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 ஒரு நியமத்துக்காக வேண்டி நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ரொம்ப நேரம் பேசிட்டோம் அன்பர்களே. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த நியமத்தை எப்படி நமக்கு ஹைரா, அப்படிதான் அல்லாஹ் முடிச்சு கொடுப்பான். ஆனால் அல்லாஹ் முடிச்சு கொடுப்பது நமக்கு ஹைரா இருக்கும். ஆனால் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு சொன்னா, அந்த ஒரு நியமத்தை வைத்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் ரொம்ப நேரம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் அன்பர்களே. மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப அலைஹி, யார் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். யார் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரோ அவர் மேல அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்ல வராங்க அன்பர்களே. நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பிரியப்பட்டு கொண்டே இருக்கிறான். காரணம் சகாநாயகம் அதான் சொல்லி காட்டினாங்க, நீ அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ கேட்டால் உன்னை தேவையுடையவனாக நீ காட்டுகிறாய், அல்லாஹ்வை தேவை பூர்த்தி செய்யக்கூடியவனா நீ காட்டுற. நீ அல்லாஹ் அல்லாத இன்னொரு வஸ்துவிடத்தில் நீ கேட்டேன் என்று சொன்னால் அப்போதும் நீ உன்னை தேவையுடையவனாக காட்டுகிறாய், அந்த வஸ்துவை தேவை பூர்த்தி செய்யக்கூடியவதாக நீ காட்டுகிறாய். இந்த இடத்துல கோபம், அல்லாஹ்வுடைய கோபம் வருது. நீ அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டா அல்லாஹ்வுடைய பிரியம் வருகிறது என்று சகாநாயகம் ஒரு பயனில் சொல்லி காட்டினாங்க அன்பர்களே. அதுதான் இன்றைய நாளில் அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமா அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் தான் நமக்கு நெருக்கமாக இருக்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? இன்ன அஃதலல் ஈமான் அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைஸு குன்த, ஈமானில் மிக மேலான ஈமான் ஆகிறது அன் தஅலம, நீ அறிந்து கொள்வதாக இருக்கும், அன்னல்லாஹ மஅக, நம்முடைய உச்சி தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அந்த அல்லாஹ் ஆகிறவன் மஅக, உன்னுடன் தான் இருக்கிறான். ஹைஸு குன்த, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நீ எந்த தேவை உடையவனாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அந்த நிலையிலுடைய தேவை உனக்கு உடையவனாக இருந்தாலும் சரி, அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலா உன்னுடன் தான் இருக்கிறான் என்று நீ விளங்கிக் கொள்வதுதான் ஈமானில் மிக சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க அன்பர்களே. அப்ப எந்த இடத்தில் இருந்தாலும் நம்ம கையேந்தி அல்லாஹ் தஆலாவிடத்துல, யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவை இருக்கியா அல்லாஹ், சகாநாயகி சொல்லி காட்டினாங்க, நீ கையை கூட தூக்க தேவையில்லப்பா, உள்ளத்தால நீ அல்லாஹ் தஆலாவிடத்துல கேள், உள்ளத்தால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் பேசிக்கொண்டே இரு. யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவை இருக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு இந்த சந்தோஷம் ஏற்பட்டிருக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த கவலை ஏற்பட்டிருக்கியா அல்லாஹ், உன்னுடைய இன்பம் துன்பம் எல்லாவற்றையுமே அல்லாஹ் தஆலாவிடத்தில் சொல்லி 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 அல்லாஹ் தஆலாவை கொண்டு இன்பம் அடைந்து கொள் என்று சகாநாயகம் சொல்லி காட்டினாங்க அன்பர்களே. எப்போ நம்ம அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்க ஆரம்பிச்சிடுறோமோ நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தஆலா மிக விரைவாக முடிச்சு கொடுத்துட்றான் என்று சகாநாயகம் சொல்லி காட்டினாங்க. சகாநாயகம் ஒரு சம்பவத்தையும் சொல்லி காட்டினாங்க. ஒரு தடவை சகாநாயகத்துடைய சிறிய மகளார் சின்ன வயசில் ஒரு 2 வயசு குழந்தையா இருக்கும்போது பிராணி அம்மா கிட்ட, அம்மா பால் கொடுங்கம்மா, அம்மா பால் கொடுங்கம்மா, அம்மா பால் கொடுங்கம்மா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ சகாநாயகம் வந்து, நீ அம்மா கிட்ட கேட்காதம்மா அல்லாஹ் கிட்ட கேளுங்க அப்படி சொல்லி அந்த குழந்தைகிட்ட சொன்னவொடனே, அல்லாஹ் பால் கூட அல்லா, அல்லாஹ் பால் கூட அல்லா, அல்லாஹ் பால் கூட அல்லான்னு சொல்லி அந்த 2 வயசு குழந்தை சத்தமாக சொல்ல ஆரம்பிச்சிச்சு. பிராணி அம்மா வேறு வேலையில் இருந்தவங்க அந்த வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு உடனே அடுப்பத்தை வச்சு பாலை சூடு பண்ணி சர்க்கரை போட்டு கலந்து ஆற்றி குழந்தைக்கு எப்படி கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அந்தளவு பதத்தில் கொண்டு வந்து உடனே கொடுத்துட்டாங்களாம். இதை சகாநாயகம் மேற்கோள் காட்டி நமக்கு சொல்லி காட்டினாங்க. அது வரைக்கும் அம்மா பால் கொடு, அம்மா பால் கொடு என்று சொல்லும் போதும் அல்லாஹ் தான் பால் கொடுக்கணும். ஆனால் தாமதமாகும்.
இதே நீ நேரடியாக அல்லாஹ் பால் குடியா அல்லாஹ் என்று கேட்ட உடனே அப்பவும் அல்லாஹ் தான் பால் கொடுக்குறான், அதே தாயின் மூலமாகத்தான் கொடுக்குறான். ஆனால் எவ்வளோ வேகமாக வருது பாருங்க, எவ்வளோ வேகமாக அந்த தேவை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்கிறான் என்று பாருங்க சொல்லி சகாநாயகம் அந்த உதாரணத்தை சொல்லி காட்டினாங்க அன்பர்களே. அப்போ நாம் எடுத்த உடனே நமக்கு ஒரு தேவை வந்த உடனே நம்முடைய சிந்தனை படைப்பினங்களின் பக்கம் போகுது என்று சொன்னால் நம்முடைய தேவை பூர்த்தியாகுதில் என்பது தாமதமாகும். நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் உடனே கேட்க ஆரம்பித்து விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய தேவையை அல்லாஹ் தஆலா விரைவாக என்ன செய்கிறான், பூர்த்தி செய்கிறான். அப்படியாப்பட்ட துஆவுடைய இரவாக இந்த இரவு இருக்கு. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டினாங்க, இந்த பராத்துடைய இரவுக்கு பல பேர்கள் இருந்தாலும் இதுக்கு இந்த இரவாகிறது லைலத்து துஆ என்று சொல்லி காட்டினாங்க. இது துஆவுடைய இரவாக இருக்கிறது. நமக்கு இம்மையுடைய தேவைகள், ஆகிரத்துடைய தேவைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையுமே கேட்டு பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு இரவாக இருக்கிறது என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நமக்கு சொல்லி காட்டினாங்க அன்பர்களே. அப்போ இந்த இரவை எவ்வளோ துவா நம்ம செய்ய முடியுமோ அந்த அளவு அல்லாஹ் தஆலா துவா கேட்டு நம்முடைய தேவைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சகாநாயகம் இன்னொரு ஹதீஸையும் சொல்லி காட்டினாங்க, உங்களுக்கு தேவை இருக்கிறது, அந்த தேவைகளை நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்பதை விட உங்களுக்கு எத்தனை நிஅமத்துகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், அந்த நிஅமத்துக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்க. அந்த ஷுக்ரே அல்லாஹ் தஆலா துவாவாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இன்னும் எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அதை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விடுகிறான் என்று சகாநாயகம் சொல்லி காட்டினாங்க அன்பர்களே. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, அஃதலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ், துஆவுல மிக மிக மேலான துஆ என்பதாகிறது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதாக இருக்கும். யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தல் இருக்கிறது, இது துஆவில் மிக மிக மேலானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க அன்பர்களே. ஆக இந்த இரவை சகாநாயகம் சொல்லி காட்டுவாங்க, காது பயான் கேட்டுக்கிட்டு இருக்கு, உள்ளம் அல்லாஹ் தஆலாவோடு பேசிக்கிட்டே இருக்கணும், உள்ளம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருக்கணும், உள்ளத்தால் அல்லாஹ் தஆலா இடத்துல பேசிக்கிட்டே இருக்கணும். பயான் பேசுறாங்க, யா அல்லாஹ் இந்த பயான் பேசுறவருடைய இல்மு உன்னுடைய இல்மு யா அல்லாஹ், இந்த பயான் பேசுபவருடைய பார்வை உன்னுடைய பார்வை யா அல்லாஹ், இந்த பயான் பேசுபவருடைய இந்த கலாம் உனக்கு சொந்தமானது, இவர் கையாற்றார இந்த குவத்து உனக்கு சொந்தமானது, இவர்களை வெளியாகக்கூடிய இந்த ஹயாத்து உனக்கு சொந்தமானது என்று ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலாவோடு சம்பந்தப்படுத்தி இங்கே உட்கார்ந்து கொண்டு வெளிரங்கத்தில் பார்த்தா பயான் கேட்பதை போல இருக்கும். ஆனால் உண்மையில் இவர்கள் அல்லாஹ் தஆலாவோடு சம்பந்தப்படுத்தி உள்ளத்தால் அல்லாஹ்வோடு சம்பந்தமாகிக்கிட்டே இருக்கிறோம் அன்பர்களே. இதைத்தான் சகாநாயகம் சொல்லி காட்டுவாங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உடலால் அந்தந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு உள்ளத்தால் அல்லாஹ் தஆலா இடத்துல பேசிக்கிட்டே இருங்க. தொழுகையில் அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் கட்டுறோம், உடல் தொழுகையில் இருக்கு, உள்ளம் அல்லாஹ் தஆலாவோடு யா அல்லாஹ் நீ தான் நல்லா தொழ வைக்கிற யா அல்லாஹ், நல்ல முறையில் நீயே தொழ வைப்பாயாக யா அல்லாஹ், என்னை நீயே நல்லபடியாக நிற்க வைப்பாயாக, நீயே பரிசுத்தமாக தொழுக வைப்பாயாக, நீயே நல்லபடியாக ருக்கு செய்ய வைப்பாயாக என்று அல்லாஹ் தஆலா இடத்துல பேசிக்கிட்டே தொழுதோம் என்று சொன்னால் உள்ளம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் அன்பர்களே. சாப்பிட்றோம், உடல் சாப்பிடுது, உள்ளம் அல்லாஹ்வோடு. தண்ணி குடிக்கிறோம், உடல் தண்ணி குடிக்குது, உள்ளம் அல்லாஹ்வோடு. இப்போ பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பயான் கேட்குறோம், பேசுகிறோம், உடல் பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கு, உள்ளம் அல்லாஹ்வோடு. எல்லாம் நான் பேசலை, நீ தான் எல்லாம் பேச வைக்கிற, நான் என்னுடைய கலாம் இல்லை உன்னுடைய கலாம், என்னுடைய இல்மு வெளியாகலை உன்னுடைய இல்மு தான் வெளியாகுது என்று உள்ளம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பயான் அந்த செயல் அதான் ரூஹானியத்துள்ள, அதான் உண்மையான ஒரு செயலாக என்ன செய்யப்படும், அதை கருதப்படும் அன்பர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகவே அல்லாஹ் தஆலா அதிகமாக துஆ கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கில் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.